வணக்கம். ஸ்ரீஷா ஐயங்கார் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மிளகாய் கிள்ளி சாம்பார், அதாவது இது பூண்டு வெங்காயம் அதெல்லாம் இல்லாமல் ஒரு மிளகாய் கிள்ளி போட்ட ஒரு சாம்பார் பண்ண போகிறோம். நான் இந்த குக்கர் கப்பால் இந்த குக்கரில் தண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1.5 கப்பு போட்டுக்கிறேன். போட்டு இதை முதல்ல நல்லா அலம்பிக்கலாம். இதுக்கு ஒரு 6 தக்காளி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பருப்பு அலம்பிட்டேன். தண்ணி ஒன்றுக்கு நான் 1.5 கப்பு போட்டிருக்கேன். அப்போ 3 ஒரு 1 4.5 தண்ணி விடலாம். நான் 4 கப்பு தண்ணி விட்டுக்கிறேன். 4 கப்பு விட்டுருக்கேன். ஏன்னா இங்கே பாருங்கள், புளி ஒரு சின்னதாக ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி தேவையில்லைன்னா புளியை விட்டுடலாம். அப்போ இன்னொரு 1 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். நான் புளி இந்த தண்ணியை விட்டுறதுனால நான் 4 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். அப்புறம் தக்காளி 5 தக்காளி போட்டுட்டேன். இது ஒரு பெருசாக இருந்தது, ஒரு தக்காளி வச்சுட்டேன். தக்காளியும் சேர்த்துக்கலாம் அதில். அப்புறம் இதுலேயே பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். ரொம்ப ஈஸியாக கிடுகிடுன்னு பண்ணிடலாம். பேச்சுலர்ஸ்க்குலாம் ரொம்ப ஈஸியான ஒரு சாம்பார். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி. இதை நல்லா விசில் ஒரு 3 விசில் 4 விசில் வாங்கிக்கலாம். இந்த சாம்பாருக்கு சேனக்கிழங்கு ஃப்ரை அப்படியே பொடி சேர்த்து கரும்பு மாதிரி பண்ண போகிறேன். இதையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், நல்லா ஜம்முன்னு வெந்துடுத்து. இன்னும் கூட திக்காக தான் இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் இப்போ இன்னும் தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துக்க போகிறோம். அப்புறம் நம்ம சாம்பார் பதத்துக்கு வந்துடும். இப்படி கலந்து விட்டாவே போகிறோம். நல்லா 3 4 5 விசில் வச்சேன். நல்லா ஜம்முன்னு வந்துடுது. இப்போ அடுப்பில் வைக்கலாம். இது அடுப்பில் வச்சுருக்கேன். ஒரு கொதி வரட்டும். வந்த அப்புறம் புளி தண்ணி விட்டுக்கலாம். நல்லாவே தக்காளியில் நல்லாவே மசிஞ்சிட்டு, வெங்காயம் போகிறதா இருந்தால் நீங்கள் இதுலேயே வெங்காயம் தக்காளி 2மே போட்டுக்கலாம். நான் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் பண்ணுறேன். இது ஒரு 2 கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே இங்கே பாருங்கள், சேனக்கிழங்கு நான் இப்படி உடைக்கிற மாதிரி ஒரு 3/4 பதத்துக்கு நான் வேக வச்சுருக்கேன். உடைக்கிற 3/4 பதம் வேக வச்சுட்டேன். இந்த சேனக்கிழங்கு நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த எண்ணெயில் கடுகு பொரியிறது கூடவே உளுந்து மட்டும் போகிறோம். கடலை பருப்பு வேண்டாம். உளுந்தம்பருப்பு செவந்துட்டு கருவேப்பிலை, இதுக்கு நல்லா பெருங்காயம், கிழங்கு பார்த்திங்களா, பெருங்காயம் போட்டே ஆகணும். இந்த சேனக்கிழங்கு இப்போ இது வதங்கிறது கூடவே கொஞ்சமாக மஞ்சப்பொடி. இப்போ இது கொஞ்சம் கை நம்ம திருத்தும் போதே தெரியும், கட் பண்ணும்போதே தெரியும் கை அரிக்குது. அப்போ கொஞ்சம் அரிக்கிற கிழங்குன்னு அர்த்தம். அதுக்கு கொஞ்சம் புளி தண்ணி விட்டுக்கணும். தண்ணியாக புளி தண்ணி. இல்லை இதை டேஸ்ட்டு பார்த்து கூட இன்னும் கொஞ்சம் புளி தண்ணி விட்டுக்கலாம். இது பாருங்கள், இது இப்போ வேகட்டும். இப்போ இதுக்கு உப்பு போட்டுடலாம். இந்த காய்க்கு தேவையான உப்பு. இதுவும் கூடவே கொஞ்சமாக சில்லி பவுடர். நான் கறி மேல் பொடி போட போகிறேன். கொஞ்சமாக சில்லி பவுடர். இப்போ இது ஆட்டம். இங்கே பாருங்கள், நல்லா ஜம்முன்னு இன்னும் கூட கொதிக்குது. இப்போ என்ன பண்ணலாம், இப்போ இந்த புளி தண்ணி விட்டுடலாம்.
புளி தண்ணி ஆப்ஷனல் தான். இந்த புளிப்பே போருன்னா விட்டுடலாம். இப்போ கரெக்டாக வந்துட்டு பாருங்கள் சாம்பார் பதத்துக்கு. வேணும்னா தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். கொதிச்சதுன்னா இன்னும் கொஞ்சம் திக்காகும். இப்போ பாருங்கள், இப்போ கரெக்டாக இருக்குது. இந்த புளி தண்ணியோட பச்சை வாசனை போகணும். உப்பு சரி பண்ணிக்கலாம், உப்பு பார்த்துக்கலாம். நான் முதலே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதை பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு போகாது, இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இது கொதிச்ச அப்புறம் நம்ம தாளித்து விட்டுட்டோம்னா சூப்பரான ஒரு குழம்பு, மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி ஆகிடும். நம்ம சாம்பார் பாருங்கள் நல்லா ஜம்முன்னு நல்லா ரெடி ஆகிட்டு, புளி வாசனைலாம் பச்சை வாசனைலாம் போயிருக்கோம். நான் இதை இப்படியே ஆஃப் பண்ணிடுறேன். இந்த இடத்துல ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், அது இருக்கட்டும். இங்கேயும் பாருங்கள் நல்லா புளி தண்ணியெலாம் நல்லா வற்றிட்டு சுண்டை. இப்போது இந்த கறி பவுடர் மேல் பொடி இது கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அப்படியே கலரி விட்டுட்டு இன்னொரு அப்படியே சிம்லேயே 2 நிமிஷம் இருந்ததுன்னா நல்லா ஜம்முன்னு இன்னும் ஃப்ரை ஆகிடும். அப்படியே 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இங்கே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம சாம்பாருக்கு தாளிச்சிடலாம். கடுகு, அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும், நான் ஆஃபே பண்ணிட்டேன். கொஞ்சம் சீரகம், இங்கே பாருங்கள், இது வந்து கார மிளகா ஒரு 6 போட்டிருக்கேன். இது வந்து கலருக்கு மிளகா ஒரு 2 போட்டிருக்கேன். ஒரு 2 மிளகா, இது கார மிளகா. இப்போ அடுப்பு கொஞ்சம் ஏற்றிக்கிறேன். அப்படியே எண்ணெயில் அப்படியே பொரியட்டும். ஏன்னா இந்த காரம் தான், வேறு காரம் கிடையாது. அப்புறம் இதுலேயே கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ ஆஃப் பண்ணிடலாம் கேஸை. சேர்த்துட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி. அவ்வளோதான். மிளகா கிள்ளி போட்ட சாம்பார். பெருங்காயம் கொஞ்சம் போடணும். அவ்வளோதான். நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிடுது. இப்போ இது மூடி போட்டு மூடுறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு, இது ஆப்ஷனல் தான். இப்போ மூடிட்டோம்னா அப்படியே நல்லா நல்லா இருக்கும். நம்ம சேனக்கிழங்கு காய் பாருங்கள், இது பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிட்டு அப்படியே சிம்லேயே வச்சுருக்கேன். அப்படியே நல்லா சேர்ந்து நல்லா ஜம்முன்னு வந்துருக்குது. ஒரு பொடி போட்ட காரப்பொடி சேனக்கிழங்கு ரெடி ஆகிடுது. அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறேன், கத்திரிக்காய் தக்காளி போட்டு ஒரு பொடி சேர்த்து கரம்பது. கத்திரிக்காய் ஒரு 5-6 கத்திரிக்காய் இது மாதிரி மெலிசாக கட் பண்ணியிருக்கேன். இப்படி இந்த தக்காளி இந்த சைஸில் ஒரு 3 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா ஒரு தாராளமாகவே விட்டுருக்கேன், ஒரு 1.5 ஸ்பூன் தாராளமாக விட்டுருக்கேன். இதுலேயும் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, கொஞ்சம் அப்படி செவக்கிற சமயத்தில்
கருவேப்பிலை, கொஞ்சம் கத்திரிக்காய், பெருங்காயம், மஞ்சப்பொடி, இந்த கத்திரிக்காய் ஒரு 2-3 பேர் வர மாதிரி பண்ணியிருக்கேன், நிறைய இல்லை. இப்போ இதை கூட இந்த காய்க்கு தேவையான உப்பு, எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வதங்கின அப்புறம் தண்ணியை தெளிச்சிக்கணும். ஏன்னா தக்காளி வேட போட போகிறோம், தண்ணியை தெளிச்சிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டேன். இந்த எண்ணெயில் இப்போ லேசாக புளி தண்ணியில் சாதா தண்ணி தான் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் வரும். புளி தண்ணியெலாம் வேணும்னா புளி தண்ணியும் விட்டுக்கலாம். நம்ம தக்காளி போடுறதுனால புளி தண்ணி விடலை. இப்போ இது வேகட்டும். ஒரு பாதி வேகாடு வேண்ட அப்புறம் இந்த தக்காளி சேர்த்துக்கலாம். இது பாருங்கள், நல்லா பார்த்தாவே தெரியுது ஒரு அரை வேக்காடு நல்லாவே வெந்திருக்கு. இது பாருங்கள், உடையுது, கொஞ்சம் கஷ்டப்பட்டு உடையிறது. இப்போ இந்த தக்காளி போட்டோம்னா அவள் இன்னும் கொஞ்சம் வெந்துடும். தக்காளி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது தக்காளி கம்மியாக வேணும்னா இன்னும் கம்மியாக போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் புளிப்பு இருக்கட்டும்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். நம்ம குழம்புலேயும் புளிப்பு அதிகமாக இல்லை, அப்போ இந்த இதில் கொஞ்சம் புளிப்பு இருக்கட்டும்னு போட்டிருக்கேன் நான். இப்போ இது இன்னும் கொஞ்சம் இந்த தக்காளிலாம் கொஞ்சம் சாஃப்டாகட்டும். ஆனால் அப்புறம் நம்ம இந்த பொடி வச்சுருக்கேன், மேல் பொடி, இது ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம இறக்கிறது. இப்போ பாருங்கள், நல்லா சிம்லே வச்சு நல்லா தக்காளிலாம் நல்லா மசிச்சு விட்டேன். நல்லா மசிஞ்சிட்டு இப்போ இந்த பொடி சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், நம்ம அப்படியே இறக்கிட வேண்டியதுதான். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், அப்புறம் அப்படியே நம்ம இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், அப்படியே எண்ணெய் விட்டுட்டும் வருது. இந்த பாருங்க, நான் ஜம்முன்னு ரெடி ஆகிட்டு அவ்வளோதான், அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், எல்லாம் ரெடி ஆகிட்டு ஒரு மிளகா கிள்ளி போட்டு ஒரு சாம்பார், வெங்காயம் பூண்டெல்லாம் எதுவும் இல்லாமல் தக்காளி கத்திரிக்காய் போட்டு ஒரு கறி, பொடி சேர்த்த கறி, அப்புறம் சேனக்கிழங்கு பொடி சேர்த்த கறி. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி எங்களுடைய லஞ்சு இது தான்.